அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப இப்ப நம்ம வீட்டு முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு அந்த இன்னொரு வீட்டை பார்ப்பாங்க, ஆப்போசிட் வீட்டு பார்க்கலாம்ல, வீட்டு முன்னுக்கு உட்காந்தா ஓகே, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துருந்தாரு. ஆனா நான் வந்து மோட்டர்ல உட்காந்துருக்கிறேன். மோட்டர்ல உட்காந்துட்டு நான் நேரா ரோட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவன் வந்து உட்காந்துட்டான், கீழே உட்காந்துட்டு 2 காலை வந்து கிராஸ் பண்ணிட்டு 2 கையை வந்து முட்டிக்கிட்ட அப்படி வச்சுக்கிட்டு உடம்பு முன்னுக்கும் பின்னாலையும் போயிட்டு இருக்கு, கை வந்து அப்படியே முறுக்கிட்டு இருக்கு. அப்ப ஐ மீன் ஹி ஃபேசிங் த ஹவுஸ், ஆனா ஆப்போசிட் வந்து நான் தான், ஏன்னா மோட்டர்ல நான் இருக்கிறேன். அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி அவனை பார்த்தேன். அந்த முறுக்கிக்கிட்டு முன்னுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தவன் என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சான். அப்ப நான் என்ன செஞ்சேன், இல்ல நான் அப்படியே மறுபடியும் என் தலையை நேரா ரோட்டுக்கே திருப்பிட்டேன். நான் அவனை பார்க்கவே இல்லை. இது 2வது டைம் வேற. அந்த அண்ணன் சீக்கிரம் வாங்க தெய்வம் மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் இறங்கி வந்தாரு. வந்த கையோட அவன் உட்காந்து சரி வாரான்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு அப்புறம் கையை பிடிச்சிட்டு விட்டாரு. ஆனா அவன் புல் பேக், நான் பார்த்தேன் அவன் புல் பேக் பண்ணான். அவர் மறுபடியும் பார்த்துட்டு வாடான்னு சொன்னாரு. யாரா நீன்னு கேட்டான். அவரை மறுபடியும் நான் நினைச்சேன் செத்தீங்கண்ணா நீங்கன்னு. அவரை கேட்ட கையோட நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அவர் என்னத்துமா சொன்னாரு, கையை இப்படி சுண்டிட்டு நீ ஏங்கிட்டே நீ காட்டுறியான்னு கேட்டாரு. ஐயோ இது என்னடா இங்க 2 பேத்துக்கு சண்டை வர போதா, இங்க ஒரு புது கட்சியா நினைச்சுக்கிட்டேன் நான், இங்க ஒரு இன்சிடென்ட் நான். பிகாஸ் இவர் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காரு. அவன் வேற ஏதோ பூந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவர் போயிட்டு அவங்ககிட்ட அப்பதான் நீ ஏங்கிட்டே காமிக்கிற அப்படி இப்படி சொன்ன கையோட அவனை பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு, வீட்டுல முன்னுக்கு போச்சுல வந்து நாக்கால வச்சிருப்பாங்க, முன்னுக்கு போச்சுக்கிட்ட நாக்கால் வச்சிருப்பாங்க. உட்கார வச்சுட்டாரு. அவர் கொஞ்சம் இதா இருப்பாரு, அவன் எலும்பா இருப்பான். உட்கார வச்ச கையோட அவன் கையில நான் பாக்குறேன் அப்படியே மடங்குது அந்த முன்னுக்கு விரல்ல. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகிறான், பேக் டு நார்மல், பேக் டு நேச்சர். ஜோஷ் பாருங்க ஜோஷ், எங்க உடம்புல வலிக்குது, என் கையில விரல்ல ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொன்ன. நானும் பாக்குறேன். தென் சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டாங்க அண்ணனுங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணேன், அவங்க அம்மா கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன் இங்க வாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஹி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். அவங்க எல்டர் பிரதர் வெரி வெரி ரெஸ்பெக்ட். இன்னும் என்னன்னா என்ன அப்படி கொஞ்சம் ஜோக் பேசினா கூட கொஞ்சம் தான் சிரிப்பாங்க. ஸோ அவங்க அண்ணன் வந்தாரு, அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, அப்புறம் அவங்க மாமா அவங்க அக்காவோட புருஷன் எல்லாம் வந்திருந்தாரு. வந்த கையோட காடியில பிடிச்சி இழுத்து அந்த காடிக்குள்ள உள்ள கொண்டு போறோம். அவன் அவ்வளவு ஸ்கீனியா இருப்பான், அவனை நவுத்த முடியல. We have to 3 or 4 people have to carry the fella, have to pull inside the car. And then அவர் சொல்லிட்டாரு அங்க காடி கோயில், அந்த கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்ன கையில அவன் காதுல விழுந்துருச்சு. காடிக்குள்ள சொல்றான் என்ன விடுங்கன்னு சொல்றான். நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் பெசாம அவன் சொல்றான் என்னை கொண்டு போய் சாவடிச்சிருவானுங்க, இவனுங்க நம்பாதீங்க அப்படி இப்படின்னு மொழா சொல்றான். எனக்கு பக்கத்துல வேற நான் இருக்கிறேன், கைய வேற முறுக்கிட்டு இருக்கிறான். வச்சானா என் மூஞ்சிலதான் விழுவான் கன்ஃபார்ம், ஏதாச்சும் வாய திறந்தா. சோ அவ்வளோ ஃபீல் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவங்க அண்ணன் வந்து பின்னால் திரும்பிட்டு அப்பதான் நான் பாக்குறேன். அந்த ஒரு 3-4 வருஷத்துல அவங்க அண்ணன் அன்னைக்குதான் அவனை கை நீட்டு சொல்றாரு, டேய் பெசாம இருன்னு சொல்றாரு. நீ பெசாம இருன்னு சொல்றான் மறுபடியும். அவங்க அண்ணன் அப்படியே ஜாமா பாக்குறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது அவருக்கும். அப்புறம் குந்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் வந்து இந்த மாதிரி கேஸ்னா அங்கதான் கொண்டு போவாங்க. கிட்ட போ அவன் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது, ரொம்ப ஃபியர்ஸ் ஆகுறான். காடியில இருந்து வெளியே பாக்குறான், இது பண்றான். தென் அங்க விடல, நல்ல வேலை அவன் ஸ்கீனியா இருந்தான், அதனால சின்னங்க பிடிக்க போச்சு. பட் தென் அவனை மூவ் பண்ண முடியல. That's a problem. Cannot move the guy, but we can hold. And then கோயில் முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அந்த கோவில் ஒரு பெரிய கேட் இருக்கும், அவனை உள்ள கொண்டு போக முடியல. இறங்கிட்டான். நாங்க தள்ளுறோம், ஒரு காலிலே நிக்கிறான், அந்த கால் அங்கிட்டு போக மாட்டுது, ஒரே காலில் நிக்கிறான். And then அப்படி இப்படின்னு உள்ள கொண்டு போயினேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அங்க வந்து அந்த பூசாரி ஐயரு அவர் பாட்டுக்கு வந்து எம்சிக்கால வெட்டிக்கிட்டு இருக்காரு. மூலம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் பாட்டுக்கு லைமை வெட்டி அங்கங்க போட்டாரு. கடைசியா வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கத்துனாரு பாருங்க, ஏன்னு கத்து. அந்த கத்து எனக்கே உடம்புல சிலிங்கிருச்சு. அவன் பின்னால போயிட்டான். அவன் அப்படியே பின்னால போன கையால அட்டங்கிட்டான். ஸோ அந்த எம்சிக்காக தலையில வச்ச கையோட நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் கோழி உள்ள போனுச்சு. அண்ட் தென் they did some things. எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் he fainted. So and then என்ன ஆச்சுன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் போங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு மக்கானாலும் இதை செய்யணும், ஒரு 7:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஸோ அப்ப நான் போல, பிகாஸ் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். தென் இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு சொல்லிட்டு ஐ டோன்ட் டு டிஸ்டர்ப், போயிட்டு வந்துட்டு இருக்க வேணா சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ வீட்டுக்கு நான் வந்து 7:30 மணிக்கு நான் வீட்டுல இருக்கிறேன். அந்த கவசம் எல்லாமே பட்டுன்னு கரண்ட் போச்சு ஒரு 7:30. போனதுக்கு அப்புறம் மக்கான நான் கால் பண்ணி கேட்டேன். அப்ப தெரியல
பவர்ல போனாங்க, இது பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப அவர் ஒரு கட்டம் சொன்னாரு, அங்கேயும் கரண்ட் போனுச்சு. அங்கேயும் கரண்ட் போனப்ப அவர் சொன்னாராம், ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கரண்ட் போயிட்டு வந்தது சொன்னாரு. என்ன நடந்துச்சுன்றத பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.